ஹோலி கிராஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வழங்கும் ஜம்புத்தீவு பிரகடனம். முதலில் முகலாய மன்னன் ஜஹாங்கீர் ஆங்கிலேயருக்கு வணிகம் செய்யும் உரிமையை வழங்கினார். வணிகம் செய்ய வந்தவர்கள் நம் நாட்டின் இந்த அரசியல் சூழ்நிலையை பயன்படுத்தி தங்களது பிரித்தாளும் சூழ்ச்சியால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம் நாட்டை சிறிது சிறிதாக அபகரித்துக் கொண்டிருந்த காலம் அது. இப்படித்தான் இவர்கள் கண்கள் சுதந்திரமாக இருந்த சிவகங்கை சமஸ்தானத்தின் மீது பட்டது. பலமுறை அவர்கள் அதை கைப்பற்ற முயன்றும் தோல்வியடைந்தது. அதனால் வஞ்சக திட்டத்தால் அந்நாட்டின் மன்னன் முத்து வடுகநாதரை கொன்று நாட்டை கைப்பற்றினர். அத்திட்டத்திலிருந்து தப்பிய ராணி வேலு நாச்சியாரும் அவரின் தளபதிகளும் மக்களை ஒன்றிணைத்து அவருக்கான படையை உருவாக்கி கொண்டிருந்தனர். அப்பா அப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. நம்ம ஊர்ல சாப்பாடும் கிடையாது, தண்ணீரும் கிடையாது, கையிருப்பும் கிடையாது. 6 போக விளைஞ்ச இந்த மண்ணுல ஒருவேளை சாப்பாட்டுக்கே அடுத்தவங்களை நம்பி இருக்கும். சரிப்பா, பக்கத்து ஊருக்கு நான் போய் வேலை பார்த்துட்டு உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன். கொஞ்சம் பொறுத்துக்க கண்ணு. தம்பி, வெளியே வா. அப்பா உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கான்னு பாரு. ஐ, இந்தாப்பா சாப்பிடு. அற்ப பிறவிகளே, இந்த கிராமத்திலிருந்து வழியும் கொடுக்க மாட்டேன்றீங்க, போருக்கு போற எங்க வீரர்களுக்கு சாப்பாடும் கொடுக்க மாட்டேன்றீங்க. வக்கத்தவர்களே, உங்களுக்கு சாப்பாடு ஒரு கேடா? நமக்கு உணவளிக்க மறுத்த கிராமத்தை முழுமையாக கொளுத்துங்க. இப்பொழுது நான் சிவகங்கை கோட்டைக்கு செல்கிறேன். எஞ்சி எவரேனும் இருந்தால் அவர்களை எல்லாம் இழுத்து வாருங்கள். தீயில் கழுகாமல் தப்பித்து விட்டதாக எண்ணிவிடாதீர்கள். அதை விட கொடுமையான தண்டனை உங்களுக்கு காத்திருக்கிறது. யாரெங்கே? என்ன சத்தம்? இவர்களெல்லாம் வணிகர்களாம். திருடர்களிடமிருந்து தப்பிக்கவே மாறு வேடத்தில் வந்திருக்கிறார்கள். மானாமதுரிலிருந்து வந்ததாக கூறுகிறார்கள். நமக்கு வரி கட்டியதற்கான ரசீதும் வைத்திருக்கிறார்கள். இவர்களை திருச்சி வரை நாம் அழைத்துச் சென்றால் நமக்கு பொன்னும் பொருளும் தருவதாக கூறுகிறார்கள். பிரபு, முதலில் யாரை வெட்டுவது? அங்கிருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும். அந்த சிறுவனை இழுத்து வாருங்கள். அப்பா கிட்ட போனோம், அப்பா கிட்ட போனோம். அப்பாவிடம் தானே செல்ல வேண்டும். வா. யார் நீ?
ஆளை கொல்லும் வாளையே வெறும் கைகளால் உடைக்கிறார் என்றால் இன்னுமா தெரியவில்லை? என் அண்ணன் பெரிய மருது. பெரிய மருதா? சிங்கம் காட்டில் இல்லாத போது நரிகளின் கூச்சல் அதிகமாகத்தான் இருக்கும். சிங்கத்தின் கர்ஜனையை கேட்டால் பயந்தோடும் நரிக்கூட்டம். அண்ணா, நம் ராணியாரின் படை சிவகங்கை கோட்டையை இந்நேரம் அடைந்திருக்கும். நாமும் நம் படைகளுடன் உதவியாக செல்ல வேண்டும். நான் இவர்களை பாதுகாப்பான இடத்தில் விட்டுவிட்டு வருகிறேன். ராணி வேலு நாச்சியார் படை ஒருபுறம், மருது பாண்டியாரின் படை ஒருபுறம். பேரரசர் ஐதர் அலி அளித்த பீரங்கிகள் மட்டும் உலகிலேயே முதலில் உருவாக்கப்பட்ட ராக்கெட் ஏவுகணை என பலமான ஆயுதங்களை வைத்து சிவகங்கை கோட்டையை வெற்றிகரமாக கைப்பற்றினர். வேறு வழியின்றி ஆங்கிலேயரும் நவாப்பும் சமாதான உடன்படிக்கைக்கு வந்தனர். சிவகங்கை மகாராணி வேலு நாச்சியார் அவர்கள் வருகிறார், வருகிறார், வருகிறார். இந்த பதவியேற்பு விழாவிற்கு வந்த அனைவருக்கும் நன்றி. இந்த வெற்றி பலரின் தியாகத்தால் விளைந்தது. முக்கியமாக குயிலி மற்றும் உடையாள் ஆகியோரின் வீர மரணம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. பேரரசு ஐதர் அலி நமக்கு செய்த உதவி என்றும் நினைவு கூறத்தக்கது. இறுதியாக என் மண்ணில் உதித்த மா வீரர்கள் பெரிய மருது, சின்ன மருது இவர்கள் இந்த 8 வருடங்கள் இந்த நாட்டிற்கு அவர்கள் செய்த வீரச் செயல்கள் எண்ணில் அடங்காதவை. ராணியார் வாழ்க, சிவகங்கை புகழ் ஓங்குக. ராணியாரே, யார் இவர்? இவர்தான் உடையன சேதுபதி, நம் மன்னருக்கு நெருங்கிய உறவினர். அப்படியா? இதுவரை நான் இவரை பார்த்ததே இல்லையே. நான் தான் கூறினேனே உறவினர் என்று. இத்தனை போராட்டத்துக்கு பின் நாம் மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளோம். நாமா? அதாவது உங்கள் அறிவுத்திறமையாலும் மதிநுட்பத்தாலும் என்று கூற வந்தேன். கொலோனல் எல்ஸ் அரசவைக்கு வருகிறார். வாழ்த்துக்கள் ராணி வேலு நாச்சியார் அவர்களே. இதன் பிறகுதான் நீங்கள் மிக கவனத்துடன் உங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இல்லை என்றால் பேரரசை எதிர்த்து அவர்கள் வசமிருந்த கோட்டையை கைப்பற்ற தெரிந்த எங்களுக்கு எங்கள் நாட்டை பாதுகாக்க தெரியாதா என்ன? சரிதான், சரிதான். எதுவாயினும் நான் இங்கு உங்களுடன் நட்பு கொள்ள தான் வந்துள்ளேன். என்றும் உங்கள் நலனை மட்டும் விரும்பும் நலம் விரும்பி நாங்கள் சந்திப்போம். No. What is your name, cute boy? என்னுடைய பெயர் மணிமாறன், சிவகிரி பாளையத்தார். ஓ, சிவகிரி பாளையத்தாரா? என்ன வேண்டும் உனக்கு? உங்கள் கையில் இருக்கும் பெட்டகம் மிகவும் அழகாக இருக்கிறது. அது எனக்கு தருவீர்களா? கண்டிப்பாக. இதை விட அழகான பெட்டிகள் எங்கள் ஊரில் உள்ளது. என்னுடன் வந்தால் அத்தனை பெட்டிகளும் பரிசாக தருகிறேன். என்னுடன் வா. மணிமாறா, எங்கே செல்கிறாய்? பிரபு அவர்களே, எதற்காக என் மகனை இழுத்து செல்கிறீர்கள்? பாயச்சாரே, உங்கள் மகன் என்னுடன் இருக்கக்கூடாதா என்ன? அதிலும்
நீங்கள் தர வேண்டிய வழியும் நிறைய இருக்கிறது அல்லவா? அதை தரும்போது உங்கள் மகனை அழைத்து சொன்னீங்களே. அதற்காக என் மகனை அழைத்து செல்லும் உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? யார் தர வேண்டும்? மருது, பொறு, இப்பொழுது வேண்டாம். ராணியாரே, எதற்காக எங்களை தடுக்கிறீர்கள்? இந்த அவலங்களை எல்லாம் எதிர்த்துதானே நாம் போர் செய்தோம். இதையெல்லாம் வென்று விட்டதாக எண்ணி இருந்தோம். ஆனால் நாம் எதையும் வெல்லவும் இல்லை, முழுமையாக வெற்றி பெறவும் இல்லை. இன்று சிவகிரி பாளையக்காரருக்கு நடந்த அவமானம் நாளை நமக்கும் நடக்காதென்று என்ன நிச்சயம்? தளபதிகளே, எங்கே செல்கிறீர்கள்? மன்னித்து விடுங்கள் ராணியாரே, நாங்கள் எழுப்பிய வினாவிற்கு தங்களிடம் பதில் இல்லை. அதனால் நாங்கள் உயிரினும் மேலாக நினைக்கும் காளையார் கோயில் கடவுளிடமே இந்த கேள்வியை கேட்டு மனம் தெளிவு பெற விளைகிறோம். நமோ நம நமோ நம நமோ நம சிவாய. நமோ நம நமோ நம நமோ நம சிவாய. சிவ சிவ சங்கரா, திரிசூலம் திருப்பி நல்ல வழிய காட்டு ஈஸ்வரா. நமோ நம நமோ நம நமோ நம சிவாய. 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 நண்பர்களே, எங்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தது. அது ஊமைத்துறை இந்த சிவகங்கையில் தான் பதுங்கி இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்தது. அவன் நம்முடைய எதிரியும் கூட. அவனை பற்றி ஏதேனும் தகவல் கிடைத்தால் எங்களுக்கு தெரிவிப்பது உங்கள் கடமையும் கூட. யாருக்கு யார் எதிரி? நீங்கள் கேட்பவர் இங்கு இல்லை. அப்படியே இருந்தாலும் நாங்கள் காட்டிக் கொடுப்போம் என்று மட்டும் எண்ணிவிடாதீர்கள். மாவீரன் கட்டபொம்மனின் தம்பி இவர்களுக்கு பயந்து பதுங்கி இருப்பதா?
எனக்கு மட்டும் அவர் எங்கிருக்கிறார் என்று தெரிந்தால் நானே அவருக்கு அடைக்கலம் தந்திருப்பேன். அவ்வளவுதானே அண்ணா, உங்கள் எண்ணப்படியே. இதோ ஊமைத்துறை. தம்பி, எப்பாடு பட்டாவது இவரை நாம் காப்பாற்ற வேண்டும். நாம் மோதுவது சாதாரண இடமல்ல. ஆங்கிலேயர்களை எதிர்க்க வேண்டும் என்றால் அனைத்து பாளையக்காரர்களையும் ஒன்றிணைக்க வேண்டும். சரியாகச் சொன்னாய் தம்பி. நாம் அனைவரும் ஆங்கிலேயரை வீழ்த்த ஒன்றிணைந்தது மகிழ்ச்சி. நம் உயிரை கொடுத்தாவது அந்த ஆங்கிலேயரை விரட்டியடிக்க வேண்டும். நம் நாட்டிற்கு சுதந்திர காற்றை பெற்றுத்தர வேண்டும். அவையோருக்கு வணக்கம். ஒரு ரகசிய தகவல். ஊமைத்துறை நம்மிடம் இருப்பதையும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நாம் படை திரட்டுவதையும் அறிந்த அவர்கள் படையை பல மடங்காய் பெருக்கி வருகின்றனர். நன்றி. சூரியனே மறையாத பேரரசை கொண்ட ஆங்கிலேயர்கள் சிறு பாளையக்காரர்களுக்கு அஞ்சி படை திரட்டுகிறார்களா? இருந்தாலும் நாம் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சரியாகச் சொன்னீர்கள். நாமும் நம் படைபலத்தை திரட்ட வேண்டும். நானும் என் அண்ணனும் இன்றே அதற்கான வேலையை தொடங்குகிறோம். நீங்களும் உங்களால் முடிந்தளவு படையை திரட்டுங்கள். ஆங்கிலேயரின் கீழ் இருந்த திருப்பத்தூர் கோட்டை ஹைதர் அலி படையும் ஒன்றிணைந்த பாளையக்காரர் படையுடன் மருது பாண்டியரும் இணைந்து கோட்டை மீது தாக்குதல் நடத்தி அதை கைப்பற்றினர். அது மட்டுமில்லாமல் பல இடங்களில் இருந்த ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்குகளை தங்களது கொரில்லா போர் யுத்தியை பயன்படுத்தி சேதப்படுத்தினர். பின் அவர்களின் பிரதான கோட்டையான திருச்சி கோட்டையில் தாங்கள் முன்னெடுத்த ஜம்பு தீவு பிரகடனத்தை சுவரொட்டிகளை கோட்டையின் வாயிலேயே ஒட்டினர். இந்தியாவிலேயே ஆங்கிலேயரை எதிர்த்து முதலில் நிறைவேற்றப்பட்ட பிரகடனம் இதுவாகும். அதிலிருந்து சில வரிகள். ஜம்பு தீப கர்ப்பத்தில் வாழும் அனைத்து சமூகத்தினருக்கும் மதத்தினருக்கும் தெரிவிக்கும் அறிவிப்பு என்னவென்றால், அரசாங்கத்தை தங்களுடையதாக்கிக் கொண்டு நாட்டு மக்கள் அனைவரையும் நாய்களாக கருதி அதிகாரம் செய்கின்றனர் இந்த ஐரோப்பியர்கள். இவர்களால் ஆளப்படும் பகுதிகள் எல்லாம் மக்கள் பெரிதும் ஏழ்மையில் உழல்கின்றனர். வரிகளால் தங்கள் வாழ்க்கையை இழக்கின்றனர். விவசாயிகள் அனைவரும் கண்ணீரில் மூழ்கின்றனர். இவர்களை நாட்டை விட்டு விரட்ட வருமாறு உங்கள் அனைவரையும் அழைக்கிறோம். இப்படிக்கு மருது சகோதரர்கள். ஒரு பேரரசன் கிடையாது, அரசரும் கிடையாது, அந்த ஒரு அரச வழி மரபினரும் கிடையாது. ஆனால் இந்த ஆங்கிலேய சாம்ராஜ்யத்திற்கு சவாலாக இருக்கின்றார்களே. அஞ்ச வேண்டாம், நான் உங்கள் நண்பனே. ஒரு செய்தி கொண்டு வந்துள்ளேன், கூறட்டுமா? மருது பாண்டியரை ஒழிக்க வேண்டும், அவ்வளவுதானே. அவர்களை போரில் வெல்வது கடினம், சூழ்ச்சியால் தான் வெல்ல வேண்டும். அவர்கள் உயிரினும் மேலாக நினைக்கக்கூடிய காளையார் கோவிலை இடிப்பதாக அறிவியுங்கள். அவர்களே தானாக வருவார்கள். மற்ற விஷயங்களை நான் பார்த்து கொள்கிறேன். கேப்டன், அந்த பழையக்கார படையினரிடம் அவர்கள் படை அனைத்தையும் சிறு வாரங்கத்தில் போர் செய்ய வருமாறு அழைப்பு விடுங்கள். பெரிய மருது பாண்டியரே, ஆபத்து ஆபத்து! திருவரங்கத்தில் போர் செய்ய அழைப்பு விடுத்துவிட்டு ஆங்கிலேயர் ஒரு சிறிய படை நம் காளையார் கோவிலை கைப்பற்றி அதை இடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சின்ன மருது பாண்டியரே, ஆபத்து! திருவரங்கத்தில் போர் அழைப்பு விடுத்துவிட்டு
ஆங்கிலேயரின் சிறிய படை நம் காளையார் கோவிலை கைப்பற்றி அதை இடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? அண்ணனுக்கு இது தெரியுமா? இல்லை, இதை உங்களிடமே முதலில் கூற வந்தேன். எனில் அதை கூறாதீர்கள். சரி, உடனே நானும் ஒரு சிறிய படையை அழைத்துக் கொண்டு காளையார் கோவிலுக்கு செல்கிறேன். நீங்களும் என் அண்ணனும் படைகளோடு திருவரங்கம் போருக்கு செல்லுங்கள். இனி சிவகங்கை என்னுடையது. தந்தையே, நீங்கள் செய்யும் செயல் எனக்கு மிகவும் சந்தேகமாக உள்ளது. பெரிய மருது பாண்டியரிடமும் இதேதான் கூறினீர்கள், சின்ன மருது பாண்டியரிடமும் இதேதான் கூறுகிறீர்கள். ஏதேனும் சூழ்ச்சி செய்கிறீர்களா என்ன? யாரங்கே? அவனை இழுத்துச் செல்லுங்கள். அங்கள் சூழ்ச்சி வலையில் எப்படி வந்து மாட்டிக்கொண்டாயே பெரிய மருது? பா! அண்ணா, வேங்கை புலியை வெறும் கையால் அடிக்கும் வீரம் படைத்தவரே! நயவஞ்சகர்களே! இப்பொழுதும் கூட கேட்கிறேன். நவாப் போலவும் திருவனந்தபுரம் மன்னர் போலவும் புதுக்கோட்டை மன்னர் போலவும் நீங்கள் என்னுடன் சேர்ந்து விட்டால் உங்களை விடுவிக்கிறேன். காலில் சலங்கை கட்டி பட்டாடை போர்த்தி திருமண விழாவில் பன்னீரில் நனையும் குதிரையும், போரில் மாவீரர்களை சுமந்து சென்று எதிரியின் குருதியில் நனையும் குதிரையும் ஒன்றாகிவிடுமா என்ன? ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு கிடப்பது சமாதியின் மீது பூத்த மலர்களுக்கு சமம். அதனால் எந்த பயனும் இல்லை. எங்களின் இந்த முடிவு உங்கள் போராட்டத்திற்கு விதையாகட்டும். இறுதி ஆசை ஏதேனும் உள்ளதா? எங்களது ஆசை உங்களை கொன்று உங்கள் அதிகார பலத்தை வேறறுக்க வேண்டும் என்பதே. இருப்பினும் நீங்கள் கேட்டதால் ஒன்றை மட்டும் கூறுகிறேன். எங்கள் நாட்டை சுரண்டி பிழைப்பதற்காக வந்துள்ளீர்கள். சுரண்டிக் கொள்ளுங்கள். அதற்காக அப்பாவிகளையும் குழந்தைகளையும் ஈவிரக்கம் இல்லாமல் கொள்வதை மட்டும் நிறுத்திக் கொள்ளுங்கள். ஏன் பயப்படுகிறீர்கள்? உங்களுக்கு எதற்கு சிரமம்? அண்ணா, மருதுபாண்டியர் வரலாறு மண்ணில் வாழ்ந்து மடிந்த மனித வரலாறு அல்ல. அது ரத்தம் கலந்த வீரச் சரித்திரம், வலிகள் நிறைந்த பாதச்சுவடு. அன்று இவர்கள் மட்டும் இந்த மண்ணில் மரிக்கவில்லை. இவர்களோடு சேர்ந்து பெயர் தெரியாத குழந்தைகள், பெரியவர்கள் என்று கூட வாராமல் 500 பேரையும் அதே இடத்தில் தூக்கிலிட்டனர். இதைதான் திருப்பத்தூர் படுகொலை என்கிறோம்.